ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரெயின் டு பூஷன். இது வந்து ஒரு சூப்பரான ஜாம்பி படம். ஜாம்பி படம் தானே, உடனே வந்து குழந்தைங்களாம் கூட்டு போய் படம் பார்க்க முடியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம் தான். படத்தோட ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்த மாதிரி போற வர வண்டிக்கெல்லாம் வந்து நின்று கவர்மெண்ட் வந்து ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்காங்க. டிரைவர் வந்து ரொம்ப டென்ஷனாக, என்னப்பா 2 நாளாக வர போற வண்டிக்கெல்லாம் ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்கீங்க, ஏதாவது கொரோனா தான் வந்துருச்சான்னு. கொரோனாலாம் வரல, இங்கே ஒரு பயாலஜிக்கல் பிளான்ட்ல வந்து லீக் ஆயிருக்கு, அதனால தான் உங்களுக்கு சேஃப்டிக்காக அடிக்கிறோம்னா என்ன போங்கப்பா, இதே உங்களுக்கு ஒரு பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்லி வண்டியில போயிட்டே இருக்காரு. வண்டியில போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சடனா வந்து ஒரு ஃபோன் ரிங் ஆகுது. அந்த ஃபோன் எடுக்கலான்னு பார்க்கும்போது முன்னாடி கவனிக்காம ஒரு மான் மேல வண்டி ஏத்திடுறாரு. அந்த மான் மேல வண்டி ஏத்தணும்னா இறங்கி பாக்குறாரு, ஏதாவது போய் காப்பாத்தலாமான்னு பார்க்கும்போது கிடையாது. என்ன ஆயிடுதுன்னா அந்த மான் வந்து டோட்டலா இறந்துருது. அட ச்சே, என்னடா அது, நேரமே இல்லை, கிளம்புன நேரமே சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த மானு பாத்தீங்கன்னாக்கா இறந்துருது. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேல அப்படி ஏறுதுங்க. என்னன்னா அந்த மானுக்கு ஜோம்பி அட்டாக் ஆயிருக்கு. அந்த இமேஜ் நீங்க பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இருக்கும். ஃபர்ஸ்ட் காலை தூக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். கடைசியில அந்த கண்ணை பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு திகிலா இருக்கும். ஸோ இப்படிதான் இருக்குங்க, ஒரு ஜாம்பி வந்து கிரியேட் ஆச்சுன்னா ஹியூமன்ல இருந்தோ இல்லை அனிமல்ல இருந்தோ அதோட ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இதோட படத்தை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா, இது வந்து படம் வந்து ஃபுல்லா வந்து ட்ரெயின் சப்ஜெக்ட்டுங்க. ட்ரெயின்ல தான் படம் ஃபுல்லாவே போகுது, மூவ் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு படம் வந்து எப்படி எல்லாம் யார் யாரெல்லாம் ஜோம்பியா மாறுறாங்க, யார் யாரெல்லாம் காப்பாற்றப்படுறாங்க அப்படின்றத படத்தை கொண்டு போறாங்க. ஸோ இதுல இருந்து அப்படியே படம் ஆரம்பிக்குது, ட்ரெயின் டு பூஷன் அப்படின்னு. ஸோ ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் தான், ஆனா அந்த கேரக்டர் எல்லாமே சூப்பரா வந்து படத்துல வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோ. ஸோ எடுத்த உடனே படம் வந்து ஹீரோ வந்து காட்டுறாங்க. இவர் வந்து அவரோட பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு, என்னப்பா டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிட்டியா, இல்லைன்னா கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் ப்ரெஷர், டென்ஷன், கொஞ்சம் செல்ஃபிஷும் கூட. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அது அவங்களோட பிஏ கிட்ட கேட்டு இன்னைக்கு என்ன முடிச்சுதா டார்கெட் அப்படின்னு. இல்லை சார், ட்ரேடிங் வந்து ரொம்ப லாஸாக பண்ணதுனால எங்களால் போய் கேட்க முடியல. நான் பாசா நீ பாசா, நான் சொல்றது மட்டும் சரி, ட்ரேடிங் லாஸ் ஆனாலும் சரி, எப்படி ஆனாலும் சரி, நம்ம மக்கள் கிட்ட இருந்து காசு வாங்குறதுல மட்டும்தான் கண்ணும் கருத்துமா இருக்குன்னு சொன்னோன்னே அங்கேருந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு அவர் ஒரு வீட்டுக்கிட்ட வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுறாரு, அதாவது அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுறாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து நம்ம குழந்தையோட பர்த்டே, தயவுசெய்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னும் போது, இல்லை எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு. இல்லை அதெல்லாம் முடியாது, நீங்கள் கூட்டிட்டு வந்து தான் ஆகணுன்றாரு. அப்படி வீட்டுக்குள்ள வராரு, அவங்க அம்மா இருக்காங்க. என்னப்பா ரொம்ப வேலையா, ஆஃபீஸில் ரொம்ப டயர்டாக வந்திருக்கியாப்பா ஏன் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க அம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் குழந்தை எங்க அம்மான்னு சொல்லி அவர் ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு. ரூம்ல வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. அம்மா 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 அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், டோரை தட்டுறாரு, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேமா அப்படின்னு சொல்லி குழந்தையை காட்டுறாங்க. இவ தான் வந்து ஹீரோவோட பொண்ணு. ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் படம், நல்லா ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பா வந்தோன்னே உட்கார்றாரு, என்னம்மா அப்படின்னா, இல்லைப்பா இன்னைக்கு நான் உங்களை இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருந்தால என்னோட காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு, நீங்கள் ஏன் வரவே இல்லை அப்படின்னா, சாரிம்மா ரொம்ப வேலை அப்படின்னா, இங்கே எப்போ பார்த்தாலும் இதே தான்ப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, சரி பரவாயில்ல, இருந்தாம்மா உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், உங்க பர்த்டே ஒன்று, அந்த கிஃப்ட்டை பிரிச்சு பாரு அப்படின்றாரு. அந்த பொண்ணு கிஃப்ட்டை பிரிச்சு பார்க்குது. இங்கே பார்த்தோன்னே, என்னப்பா போன பர்த்டேக்கு இதே தான் வாங்கினீங்க, அதே கிஃப்ட் திருப்பி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே தெரியாமன்னா, சாரி அப்படின்னு சொல்லி வச்சிடாரடா. போங்கப்பா, சரி வேற என்னதான் உனக்கு கிஃப்ட் வேணும்னா, எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேணாம், நான் அம்மாவை பார்க்க போனோம், நாளைக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா இல்லையா, இல்லம்மா எனக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு, கண்டிப்பாக முடிச்சுட்டு இப்போ தான் பண்ண முடியணும்னு, உங்களால் முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா நானே ட்ரெயின் பிடிச்சி போறேன். இன்னொன்னு அதெல்லாம் வேண்டாம் போது அவங்க அம்மா உடனே காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து இல்லை, ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிரிஞ்சிட்டு இருந்தா அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுன்றது எனக்கு தான் தெரியும், அந்த வழி, தயவு செய்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு வா, இல்லைன்னா அந்த குழந்தைய கூட்டு போய் அவங்க அம்மா கிட்ட 2 நாள் விட்டுட்டு அப்படின்றாங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு அந்த பொண்ணு பாட ஆரம்பிச்சது இல்லையா, அதை கேம்ல பாக்குறாரு. பொண்ணு பாடுது, நடுவில் ஸ்டக் ஆயிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து வர்றாரு, வெயிட் பண்ணி எல்லாரும் கிண்டல் பண்ணும்போது அந்த பொண்ணு யாரும் அவங்க அப்பா வராதனால அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறா. ஸோ அவங்க அப்பாவை என்ன பண்றாரு, ஏதோ ஒரு வழி இல்லைன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அவங்க எங்க அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறாரு. அதாவது ட்ரெயினுக்கு போக போறாங்க. நடுவில் பார்த்தினாக்கா ஒரு நடுவில் ஒரே ஃபயர் இன்ஜின், ஆம்புலன்ஸ், போலீஸ், என்ன ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு. அங்க பார்த்தினாக்கா பேக்ரவுண்ட்ல இமேஜ்ல பாருங்க, பில்டிங்லாம் கொழுந்து விட்டு எரியும். அவருக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமா இருக்கு, ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கே, என்ன ப்ராப்ளம் தெரியல அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க அப்பாவும் பொண்ணும். எங்க போறாங்கன்னா பூஷனுக்கு கிளம்புறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல மிலிட்டரி ஃபோர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஜோம்பி வந்து அட்டாக் பண்ணுது. பட் ஆனா அந்த கதையில கொண்டு போல, பட் மேலோட்டமா அப்படியே சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பேசஞ்சர் செக்யூரிட்டிஸ் வந்து வாங்க இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருங்க, இதுதான் உங்களோட சீட்டுன்னு சொல்லி எல்லாரும் ஏத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ட்ரெயின்ல ஏறிட்டு இருக்காங்க. ட்ரெயின் வந்து பூஷனுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுது. லோகோ பைலட்டும் ஏறிடுறாரு. ஸோ இந்த லோகோ பைலட் வந்து இம்பார்ட்டன்டான கேரக்டர், படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் வருவாரு. ஓரளவு நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியான ஒரு மனுஷன் கூட. ஸோ அந்த லோகோ பைலட்டும் காட்டுவாங்க, ட்ரெயின் வந்து கிளம்ப போகுது அப்படின்றத ஒரு சூசகமா சொல்வாரு. எல்லாரும் அவங்கவுங்க சீட்ல போய் உட்காருங்க அப்படின்றதையும் சொல்லிடுவார். ஸோ இதுல இருந்து அப்படியே படத்தை வந்து மெதுவாக கொண்டு போறாங்க. ஸோ இது யார் யாரெல்லாம் கேரக்டர்ஸ் பார்த்தோன்னாக்கா, இப்போ பசங்க இருக்காங்களே, இவங்க தான் பேஸ்பால் பிளேயர்ஸ். இதுக்கு பேஸ்பால் பிளேயர்ஸோட ஒரு பொண்ணு வந்து ஏறுவா. அவர் வந்து இந்த பேஸ்பால்
பையனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், பட் லவர்னு சொல்லலாம். நீ ஏன் நான் லவ் பண்ண மாட்டேன், என்ன உனக்கு பிடிச்சிருக்கணும்னா அதெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் பேஸ்பால் விளையாட கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே ஒரு ஃபன்னா இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட கிண்டெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. டே ஏன் இந்த பொண்ணு ஏன்டா வந்திருக்கு, உன்னதானே பார்க்க வந்திருக்கு, உண்மையை சொல்றான்னு. அடே அடே அதெல்லாம் இல்லடா, நீ வேற ஏன்டா சும்மா ஏன்டா வெறுப்பேத்திட்டு இருக்கு அப்படின்னு அதை அப்படியே ஒரு கொஞ்சம் காமிக்கா படத்தை லைட்டா கொண்டு போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சீன் வந்து மெதுவா மூவ் ஆகுதுங்க, இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு 2 கேரக்டர் வந்து இந்த 2 பாட்டிங்க, இந்த 2 கிராண்ட்மா வந்து அவங்க தனித்தனியா இருந்து இப்போ ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி வந்தோன்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த ஜோம்பியோட கேரக்டர் என்னன்னா, முக்கியமான கேரக்டர் அந்த மிலிட்ரி டிஃபென்ஸ் வந்து இறங்கி வந்தாங்க இல்லையா, அதுல ஒரே ஒரு ஜோம்பி ட்ரெயின் கிளம்பும் போது என்ன ஆகும்னா, கடகடன்னு ட்ரெயின்ல ஏறி வந்து உள்ள வந்து ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துரும். இவரு வந்து ட்ரெயின் அமிச்ச உடனே என்ன பண்ணுவாருன்னா, இந்த செக்யூரிட்டி கார்டு வந்து என்ன மேல ஏதோ பிரச்சனை போல இருக்கே, ஜோம்பிலாம் இருக்குன்னு போல இருக்குன்னு அந்த கூட்டத்துல இருந்து தாங்க அந்த லேடி வந்து சைலண்டா என்ன இருக்கும் அந்த ட்ரெயின்ல வந்து ஏறி உட்காந்துருக்கும். இந்த ட்ரெயின் கிளம்புது, மெதுவா மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஹீரோவோட பொண்ணு வந்து பாத்துட்டு இருக்கு, சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு, இவங்கெல்லாம் யார் என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த ஜோம்பி வந்து என்னன்னா ஃபுல்லா ஜோம்பி ஆகல, இந்த லேடி பாதி ஜோம்பியா இருக்காங்க, பாதி வந்து ஹியூமனா இருக்காங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, என்னை காப்பாத்து தயவு செய்து, நான் இந்த மாதிரி இந்த ஜோம்பி வந்து என்ன கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்ஸ் கடிச்சிருச்சுன்னா ஃபுல்லாவே ஜோம்பி ஆக வேண்டியதான், இதுக்கு வேற வழியே கிடையாது. பட் இதுதான் சொல்லி டக்குன்னு ஆகுது. இப்போ அந்த கோட் ஷூட் போட்டிருக்காரு பாருங்க பிளாக்ல, இவர் தான் வில்லன். இவர் வந்து என்ன பண்றாருன்னா, பேசஞ்சர் செக்யூரிட்டி இருக்காரு, அவர்கிட்ட சொல்றாரு, இந்த ரூம்ல யாரோ இருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்ல தட்டி பாருங்க, சம்திங் சவுண்ட் வருது அப்நார்மலா அப்படின்றாரு. உடனே தட்டி பார்த்தோன்னா உள்ள ஒருத்தர் இருக்கான். இவன் வந்து யாருப்பா நீ, டிக்கெட் வாங்கினியா, ஒழுங்கா டிக்கெட்டை காட்டிலன்னா அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருவோன்றாரு. இந்த பொண்ணு வந்து பாக்குறா, இல்ல நான் டிக்கெட்லாம் எடுக்கல, பட் ஆனாலும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இரு அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விடுறேன் அப்படின்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜோம்பியால பயந்தவர், ஆனா ஜோம்பியால அட்டாக் ஆனவர் கிடையாது. அப்படியே படத்தை மெதுவா கொண்டு போறாங்க. இந்த பொண்ணுகிட்ட வந்து இவர் இந்த வில்ல வந்து சொல்றான், இந்த மாதிரி ஏதாவது தனியா வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுகிட்ட ஒன்று பிடிச்சி கொடுத்துரும் அப்படின்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து காமெடியா, இந்த மாதிரி கோட் ஷூட் போட்டோம் தான் எங்க அம்மா நம்ப கூடாதுன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி ஆளுங்களை கூட நம்பலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னோன்னே, உங்க அம்மா ஒழுங்கா ஸ்கூலுக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறான். உடனே அந்த ஜோம்பி வந்து மெதுவா நடந்து வருது ரெஸ்ட் ரூம்ல இருந்து, ஃபுல்லாவே ஜோம்பியா மாறிடுது. இவர் தான் முக்கியமான கேரக்டர். பிரெக்னென்ட் லேடி ஒருத்தங்க அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறுவாங்க, அந்த பிரெக்னென்ட் லேடியோட ஹஸ்பண்ட் இவர் தான். என்ன பாப்பா இங்க வந்திருக்க, இங்க ரெஸ்ட் ரூம் போக முடியாது, என்னோட ஒய்ஃப் உள்ள இருக்காங்க, நீ வேற இடத்துல போ அப்படின்னோன்னா, சரி ஓகே அங்கிள் அப்படின்றாங்க. இந்த ஜோம்பி வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே நடந்து போயிட்டே இருக்கு. இதை மயக்கடிச்சு விழுந்துருது. இதை பார்த்த பேசஞ்சர் செக்யூரிட்டி என்ன பண்றாங்க, ஒரு லேடி இங்க சம்திங் அப்நார்மலா இருக்கு, இந்த லேடிக்கு உடம்பு முடியல போல இருக்கு, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பாஸ்ன்னு சொல்லி அந்த பேசஞ்சர் செக்யூரிட்டி ஹெட் இருக்காங்க இல்லையா, அவருக்கு வந்து ஃபோன் பண்றாங்க, வாக்கி டக்லிமா நான் வந்துடுறேன், கண்டிப்பா வந்துடுறேன், வேகமா வரேன்னு சொல்லி வேகமா வந்துட்டே இருக்காரு. இதுக்கு நடுவில் இவர் வந்து என்ன பண்றாரு, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது மாதிரி வந்து நான் அங்கே வரேன், பூஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, ட்ரெயினில் அந்த டிவியில் வந்து இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு. அதாவது ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அங்கங்கே மனுஷங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. இந்த 2 பாட்டி பேசிக்கிறாங்க, வாட் அன்எஜுகேட்டட் பீப்புள் அப்படின்னு. உடனே பக்கத்தில் இருக்க பாட்டி வந்து இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது, இது வேற ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, அதனால தான் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து ஒரே பயமாயிடுச்சு, இந்த பொண்ணு வந்து இறந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இறக்குறதுக்குள்ளே இந்த பொண்ணு வந்து ஜோம்பியாவே மாறிடுச்சு. உடனே இந்த வாக்கி டாக்கியில பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த லேடியும் கடிச்சிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த லேடியும் வந்து ஜோம்பியா மாறிட்டே வராங்க. இதை கேட்டு மேக்சிமம் வந்து அவர் வரலான்னு பார்த்தாரு, யாரு அந்த பேசஞ்சர் செக்யூரிட்டியோட ஹெட் வந்து வரலான்னு பார்த்தாரு. என்னன்னா, இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த பேட்டரி வந்து வாக்கி டாக்கியோட பேட்டரி வந்து போயிடுங்க. ஸோ இதனால இவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. இது நடுவில் இந்த ஜோம்பி வந்து ஃபுல்லாவே இந்த லேடியை கடிச்சிரும். இதை வந்து சூப்பரா எடுத்திருப்பாங்க படம். அந்த ட்ரெயின்ல சீன் வந்து சூப்பரா இருக்கும். ஃபுல்லா ஜோம்பியா மாறி அந்த லேடி எப்படி கடிக்குதுன்னு சொல்லி அப்படியே கடிச்சுக்கிட்டு மேல வந்து உப்பு மூட்டை ஏறுற மாதிரி என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு மேல ஏறி கம்பார்ட்மெண்ட்ல எல்லாம் போயிட்டே இருக்கும். கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் கதி கலங்கிட்டு இருப்பாங்க. இது என்னடா அது புதுசா இருக்கு, சண்டையா இல்ல என்ன பேயை பிடிச்சிருக்கா இல்ல என்ன எதுனே தெரியாம அப்படியே அந்த பொண்ணு போயிட்டே இருக்கும். கடைசியில இந்த பேசஞ்சர் செக்யூரிட்டி லேடியும் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஜோம்பியா மாறிடுவாங்க. இவரு வந்து பேட்டரி டவுன் ஆயிடுச்சு இல்லையா, உடனே பேசஞ்சர் செக்யூரிட்டியோட ஹெட் வந்து தள்ளுங்க சம்திங் ப்ராப்ளம் இஸ் ஹேப்பனிங் சொல்லி ஓடி வருவாரு. கடைசியில ஓடி வந்து என்ன பண்ணா, இந்த பொண்ணு ஃபுல்லாவே வந்து ஜோம்பியா மாறிடும் இல்லையா. இந்த பொண்ணு அதாவது பேசஞ்சர் செக்யூரிட்டி பொண்ணு வந்து கடைசியில பேசஞ்சர் செக்யூரிட்டி ஹெட்டை வந்து என்ன பண்ணிடுன்னா கடிச்சிடும். இவரும் ஜோம்பியா கிட்டத்தட்ட மாறிடுவாரு. இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 பேர் வந்து ஜோம்பியா வந்து ட்ரெயின்ல மாறிடுவாங்க. ட்ரெயினே வந்து ஒரு அலகுலமாயிடும். எல்லாருக்கும் வந்து ஒரு பீதி கிளம்பிட்டோம். இந்த ட்ரெயின் வந்து நிக்கவும் நிக்கல, அது பாட்டு மூவ் ஆயிட்டே இருக்கு. இந்த நேரத்துல நியூஸ் வேற ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கு, அங்க பிரச்சனை இங்க பிரச்சனைட்டு. இவர் பொண்ணு தேடி போயிட்டு இருக்காரு, எங்கம்மா போயிட்டு அப்படின்னு.
ஸோ இவர் வந்து இப்போ ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா ஓரளவு கணிக்கிறாரு, இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, இவங்க எல்லாம் வேற மாதிரி ஆள் மாறிடுறாங்க அப்படின்னு. அந்த ஜோம்பியா மாறுறாரு இல்லையா பேசஞ்சர் செக்யூரிட்டி ஹெட், அவர் வந்து இந்த ஹீரோ அப்படியே அட்டாக் பண்ண வருது. இந்த பொண்ணு வந்து அப்பா அவங்க பின்னாடி யாரோ வராங்கன்னு சொன்னோன்னு இவர் வந்து அலர்ட் ஆயிடுறாரு, ஓடி வந்து இவங்க பொண்ணையும் காப்பாத்திடுறாரு. ஸோ காப்பாத்தினோன்னா தான் தெரியுது, ஓடி போயிட்டே இருக்கிறாரு ட்ரெயின்ல, கம்பார்ட்மெண்ட்டா ஓடி போயிட்டே இருக்காரு. என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. ஒரே ட்ரெயினே வந்து பயங்கர சபலம் ஆயிடுது. இந்த ஜோம்பி வந்து என்னன்னா டோரை திறக்காது, ஆனா ஓப்பன் இருந்ததுன்னா ஓப்பன் ஆயிடும். ஃபுல் டோர் க்ளோஸ் ஆயிருதுன்னா அந்த டோரை வந்து ஓப்பன் பண்றதுக்கு தெரியாது. ஸோ இப்படியே வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குங்க. எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் கடிச்சிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ட்ரெயின்ல பாதி பேர் வந்து ஜோம்பியா மாறிட்டே வராங்க. இந்த அப்படியே எப்படி படத்தை எப்படி காட்டுறாங்கன்னா ஒவ்வொருத்தரா எப்படி ஜோம்பியா மாறுறாங்க, எப்படி ஜோம்பி வந்து இன்னொருத்தர் மனுஷனை வந்து அட்டாக் பண்ணுது, இதை வந்து அப்படியே வந்து காட்டிக்கிட்டே வராங்க. ஃபேன்டாஸ்டிக்கா லைட்டான மியூசிக் தான் படத்துல. கேரக்டர் தான் ரொம்ப பேசுமே தவிர மியூசிக் வந்து அவ்வளவா பேசாது. ஏன்னா மியூசிக் வந்து லைட்டா மைல்டா தான் கொடுத்துருப்பாங்க. மியூசிக் லைட்டா கொடுக்குறது ரொம்ப நல்லது தான். இதுக்கு நடுவில் நம்ம பிரெக்னன்ட் லேடியோட ஹஸ்பண்ட் வந்து என்ன நடக்கிறது இங்கே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணுமே புரியாத மாதிரி ஒரு அப்பாவியா பார்ப்பாரு. அவங்க பிரெக்னன்ட் லேடி வெளியில வந்துருவாங்க. ஏங்க அவசரப்படுறீங்க, ரெஸ்ட் ரூம் தாங்க போயிட்டு வந்தோம், சாரி இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால தான் நான் சீக்கிரம் கூப்பிட்டேன் அப்படின்னு சில ஜோம்பிஸ்லாம் அவரை அட்டாக் பண்ண வந்துடும். இந்த அம்மா நினைச்சிருவாங்க இவங்க யாரோ பாவம்னு சொல்லி இவங்களை போய் காப்பாத்துக்கணும்னு ஜோம்பி தான் அட்டாக் பண்ண வரும். இவர் வந்து நம்மளால வந்து ஜிம்பாடி மாதிரி அடி தூள் கலப்பி ஜோம்பி அட்டாக் பண்ணாத அளவுக்கு ஃபேஸ்லாம் குத்துன்னு குத்தி காலெல்லாம் எட்டு வச்சு எந்த அளவுக்கு தப்பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தப்பிச்சுட்டு ஓரளவு ஓடி வந்துடுறாரு. ஸோ இந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா இவங்க அப்பாவும் பார்த்தினாக்கா அந்த அதாவது ஹீரோவும் அவங்களோட பொண்ணும் வந்து ஓரளவு காப்பாத்துற மாதிரி ஓடி வராங்க. கம்பார்ட்மெண்ட்டா வந்து தாண்டி வந்துட்டே இருக்கிறாங்க. ஹீரோவுக்கு இப்பதான் புரியுது, ஆகா இது வேற ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு, ஜோம்பிஸ்ன்றது அட்டாக் ஆயிருக்கு போல இருக்கு. ஸோ நம்ம சேஃப்டியை பார்த்துக்கணும். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப செல்ஃபிஷ். அவரை மட்டுமே தான் பார்த்துப்பாரு, அவங்க பொண்ணு மட்டுமே தான் பார்த்துப்பாரு, வேற யார் வந்தாலும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு. அப்படியே படத்தை கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரே சலசலப்பு. இவர் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஜோம்பியா மாறுற மாதிரி. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பிரெக்னன்ட் லேடியோட ஹஸ்பண்ட் எல்லாரும் கூட சண்டை போட்டு அவர் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வரலான்னும் போது இந்த ஹீரோ என்ன பண்ணுவார், டோர் லாக் பண்ணிடுவார். டோர் லாக் பண்ணோன்னா தட்டி 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 பார்ப்பாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுவா, அப்பா இவங்க எனக்கு தெரியணும்னா டக்குன்னு டோரை திறந்து விட்டுருவாரு. அந்த பிரெக்னன்ட் லேடியும் அந்த பிரெக்னன்ட் லேடியோட ஹஸ்பண்ட் வந்து உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்தோன்னே என்ன ஆயிடும்னா இவர் வந்து சரியான திட்டு வரும், ஏன் அறிவில்லை, நான் அங்கிருந்து வரேன் கம்பார்ட்மெண்ட்டுக்கு, ஜோம்பிக்கு வந்து நம்ம என்ன தெரித்திட்டு இருக்கு, நீ எதுக்கியா கதவு முன்ன, இவ்வளோ செல்ஃபிஷான மனுஷன் நீ அப்படின்றாரு. சாரி அப்படியே மனசுக்குள்ள அப்படியே சொல்லிக்கிறேன். ஸோ ட்ரெயினில் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஸோ இது நடுவில் வந்து என்ன ஆகுதுன்னா இவர் வந்து இவங்களுக்கும் அதாவது ஹீரோவுக்கும் பிரெக்னன்ட் லேடியோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா என்னன்னா இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கானே, ஒரு ஃபண்ட் மேனேஜர்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு திங்கிங் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அந்த பொண்ணுகிட்ட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் வரும் படத்தில் யார் இவங்க அப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருப்பாரு. ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா இவர் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவும் ஜோம்பிக்கிட்டே அட்டாக் ஆயிருப்பாங்க. பட் ஆனால் அது காட்ட மாட்டாங்க படத்தில். ஆனால் ஓரளவு அனலைஸ் பண்ணியிருப்பாரு. அம்மா என்னமாச்சு வேறு மாதிரி வாய்ஸில் பேசுகிறீங்களே, நான் பேசுறதுலாம் இருக்கட்டும், நான் சொல்கிறத கேளு, எனக்கு பேத்தினா உயிர், அவள் தான் எனக்கு எல்லாமே, தயவுசெய்து அவங்க அம்மா கிட்ட போய் சேர்த்துரு. ஒரு பொண்ணு வந்து ஒரு குழந்தை வந்து அப்பா அம்மா இல்லாமல் தனித்தனி பிரிஞ்சு வாழ்ந்தா அந்த குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டன்றது அந்த வழி வந்து என்னால் தான் புரிஞ்சுக்க முடியும். தயவு செய்து எனக்காக ஒரே ஒரு ஆசை, அந்த குழந்தைய தயவு செய்து அவங்க அம்மா கிட்ட சேர்த்துருப்பா. அவங்க உன்னோட ஒய்ஃப் கிட்டேயும் சொல்லு, அதாவது நான் வந்து ரொம்ப நல்லவ தான், அந்த அளவுக்கு கெட்டவ இல்லை அப்படின்னு சொல்லிடுப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்களோட அம்மா கதையும் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ வெளியில பாக்குறாங்க ட்ரெயின்ல இருந்து கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேஷன்லயும் ஜோம்பிஸ். சில மக்கள்லாம் என்ன பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்க, தயவுசெய்து ட்ரெயினை நிறுத்த சொல்லுங்க அப்படின்றாங்க. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா திறந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. எல்லா ஜோம்பிஸும் வந்து இவங்களை அட்டாக் பண்ணிடும். நிறைய பேர் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்கன்றாங்க. இந்த ஸ்டேட்டே வந்து ஜாம்பிஸால நிரம்பி வழியுது. அங்கங்க ஜாம்பிஸ் வந்து மேல இருந்து விழுந்து காரை டேமேஜ் பண்றது, ரோட டேமேஜ் பண்றது, அங்கங்கேயும் போக அப்படின்னு வருது. இதுல மெசேஜ் வர வந்துட்டே இருக்கு. அதாவது வந்து சேஃபா இருங்கன்னு சொல்லி அங்கங்க எல்லாருக்கும் வந்து போன்ல வந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு யாருக்கும் எதுவுமே புரியல. அப்ப அந்த 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 ஏரியாவே பார்த்தீங்கன்னாக்கா வெறும் புகை மூட்டம், நெருப்பு, டேமேஜஸ், ஏதோ ஃப்ளட் வந்த மாதிரியும் நிலநடுக்கம் வந்த மாதிரியும் அப்படி இருக்குன்னு இமேஜில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாரும் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்ல உட்காடுறாங்க. அப்போ அந்த பாட்டி வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ஹீரோவோட பொண்ணு வந்து பாட்டி நீங்க உட்காருங்க அப்படின்றாங்க. அந்த பாட்டி வந்து உட்காடுறாங்க. ஒரு சாக்லேட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுமா அப்படின்ட்டு உடனே அவங்க அப்பா கூப்பிட்டு கேட்குறாரு, எதுக்கு அந்த பாட்டிக்கு இடம் கொடுத்த, முதல்ல நம்ம சேஃப்டி தானே நம்ம பார்க்கணும், பா அவங்க வயசானவங்கப்பா, அவங்களுக்கு கால் வலிக்குது இல்லப்பா, நீ இவ்வளோ செல்ஃபிஷாப்பா, என்னப்பா இப்படி இருக்கிற அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு, இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நீ பண்ண தப்பு தானோன்னா அவர் கொஞ்சம் செல்ஃபிஷ் தான், எப்பயுமே நம்மளுக்கு முடிஞ்சது தான் அதுக்கப்புறம் மற்றவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னுவாரு. இது நடுவில் நம்ம வில்லன் என்ன பண்ணுவான், ட்ரெயின் ஏன் இப்படி ஆகிட்டு இருக்கு, ட்ரெயின் அடுத்த ஸ்டாப்பிங் எங்கே நிற்கும், நீங்கள் நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு அந்த லோக்கோ பைலட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு.
அவருங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது, முதல்ல நான் சொல்றது நீங்க கேளுங்க, நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்போம், அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாருங்க. இது நடுவுல இந்த பொண்ணு வந்து அவங்க அந்த பிரெக்னன்ட் லேடியோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசும். யாருமா அவங்க அப்பா அப்படின்னு கேட்பாரு. எங்க அப்பாவா, ஃபண்ட் மேனேஜர். ஓ, அதனால தான் இவ்வளவு கராரா இருக்காரு அப்படின்னு. ஆமாங்க, ஊர்லயும் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. இந்த பிரெக்னன்ட் லேடி என்ன பண்ணுவாங்க, எனக்கு இதுதான் என் குழந்தை வயித்துல இருக்கு பாரு அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க ஜாலியா. இதுக்கு நடுவுல இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாரு, நாங்க அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்க போறோம், நான் எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறாரு. முடியாதுன்னா, இல்ல இல்ல நீ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு. சரி, ஒரு வழி இல்லாம எல்லாரும் மெயின் கேட்ல வருவாங்க, நீ மட்டும் சைட் கேட்ல சைலண்டா நீயும் பொண்ணு வந்துரு, அங்க நான் என் ஆள் அனுப்புறேன் அப்படின்றது சொல்லிடுவாரு. ட்ரெயின் வந்து இடத்துல நிக்குது. இறந்த இடத்துக்கிட்ட ஸ்டாப்பிங்ல நின்ன உடனே ஒருத்தருமே ஸ்டேஷன்ல இல்ல. ஆக்சுவலா அது வந்து பயங்கர பிஸியா இருக்கக்கூடிய ஸ்டேஷன், பேசஞ்சர்ஸ் 2000 பேர் வரக்கூடிய அளவுக்கு உள்ள ஸ்டேஷன். ஒருத்தர் கூட இல்ல. மெதுவா பயந்து 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 ஒவ்வொருத்தரா இறங்குறாங்க. ஸோ பேஸ்பால் பையன், அந்த பையனோட லவர் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சைலண்டா நம்ம வில்லன் இறங்கி ஓடி போய் லோக்கோ பைலட் கிட்ட சொல்றாரு, வாங்க வாங்க ட்ரெயின் எடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னா, இல்ல 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 அது எப்படி கிளம்ப முடியும், மத்தவங்க எல்லாம் வரணும் இல்லையா, மத்தவங்க வந்தா நான் வரட்டா, நம்ம சேஃப்டி நம்ம பார்ப்போம்னு சொல்லி ரொம்ப செல்ஃபிஷா பார்ப்பாரு. லோக்கோ பைலட் ஒத்துக்கவே மாட்டார், அதெல்லாம் முடியாதுங்க, வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு ரொம்ப சத்தம் போடுறாரு. நான் வந்து ஒரு கம்பெனியோட சிஓஓ, நான் வந்து யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணி என்ன வேணாலும் கண்டிஷன் எடுக்க முடியும், தயவுசெய்து நீங்க வந்து ட்ரெயின் எடுக்கணும்னா சரி ஏதோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து ட்ரெயின்ல போய் உட்காருவாருங்க. இதுக்கு நடுவுல நம்ம பைலட் என்ன பண்ணுவாருன்னா, ட்ரெயின் நிறுத்தின உடனே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரெயின் விட்டு இறங்குவார். எல்லாரும் ட்ரெயின் விட்டு இறங்கி போயிடுவாங்க. ட்ரெயின் விட்டு இறங்கி போனோன்னு என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் மெயின் கேட்டில் போவாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணு மட்டும் சைட் கேட்டில் வருவாங்க. அவன் பொண்ணு கேட்பா, ஏன்ப்பா நம்ம மட்டும் இந்த வழியில் போகிறோம், நான் என் ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கிறேன், அவன் வந்து நம்மளை காப்பாற்றுவான், அப்போ மற்றவங்களாம் என்ன பாச்சு, அவங்கள பற்றி நம்மளுக்கு என்ன கவலைன்னா, என்னப்பா நீ இவ்வளோ செல்ஃபிஷா, இப்போதான் தெரியுது நம்ம அம்மா ஏன் ஒன்று விட்டு போனாங்க அப்படின்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன் போகும்போது இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, பிரெக்னன்ட் லேடியும் ஹஸ்பண்டும். ஏன் இந்த பக்கம் போகிறான், சரி அவன் இஷ்டம் எங்கேயா போகிறான், நம்ம வா அப்படி போகலான்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க ஹீரோவும் அந்த பொண்ணும் சைட் கேட் வழியா போகும்போது அந்த ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்தா பாத்தீங்களா ஒருத்தன், அவனும் வரான். நீங்க பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், நீங்க மட்டும் தான் அந்த உலகத்துல வாழுமா, நானும் வாழக்கூடாதா, சரி என்னையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சறான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே என்ன ஆயிடுதுன்னா, இங்க ஜோம்பிஸ் வந்து வர அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ஒளிஞ்சிருந்தாலே ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்தாலே அவனை அட்டாக் பண்ண வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. என்ன பண்றதுன்னே தெரியாம இங்கேயும் அங்கேயும் ஒளிஞ்சு அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. கடைசியில யார் யாரெல்லாம் மெயின் பேசஞ்சர்ஸ் மெயின் கேட் வழியா இறங்கி போனாங்களோ அங்க கீழே மிலிட்டரி டிஃபென்ஸ் இருக்குன்னு நினைப்பாங்க. கடைசியில திரும்பி பார்த்தா அந்த மிலிட்டரி டிஃபென்ஸ் எல்லாருமே ஜோம்பியா மாறி இருப்பாங்க, எல்லாரையுமே அட்டாக் பண்ண வரும். ஸோ ஒண்ணுமே புரியாது. இவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணை தனியா விட்டுட்டு இந்த பக்கம் வந்திருப்பாரு, ஜோம்பி அடிச்சு தும்சம் பண்ணிடலான்ட்டு. கடைசியில அந்த பொண்ணு வந்து அங்க தனியா மாட்டிக்கும். இவர் வந்து இந்த கடைசியில இந்த ஃபோன் பண்ணுவார் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, என்னடா வந்துட்டியான்னு. இல்ல நண்பா என்ன மன்னிச்சிரு, எனக்கு ஆள் கிடைக்கல, நீ எப்படியா சேஃப்டியா அவனை பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு தனியா நிப்பா. அந்த பொண்ணு தனியா நிக்கிறது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து ஜோம்பி அட்டாக் பண்ண வரும். பின்னாடி ஜோம்பி அட்டாக் பண்ண வரும்போது ஓடி வந்து பாப்பான்னு சொல்லி தடுக்க போவாரு. உடனே அந்த பிரெக்னன்ட் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஜோம்பி அடிச்சு தும்சம் பண்ணி எந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணணுமோ அந்த இடத்துல சூப்பரா ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்திடுவாரு. ஸோ இதுதாங்க மனித நேயம்ங்கிறது. ஸோ எந்த அளவுக்கு யார் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கும் நல்லது நடக்கணுன்ற சின்ன சின்ன சென்டிமெண்ட்டோட படத்தையும் கொஞ்சம் கொண்டு போயிருப்பாங்க. ஃபுல்லாகவே ஜோம்பி ரொம்ப டெரர் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஸோ காப்பாற்றிடுவார். ஒரே அடி தான், ஏன்னா ஒரு ஜிம்பு அடி இல்லையா, ஒரு அடி அடிச்சுன்னா அந்த ஜோம்பிலாம் மய கழிச்சு சும்மா சர்ன்னு சுற்றி விழுந்துடும். ஸோ இங்கேருந்து படத்தை அப்படியே கொண்டு போகிறாங்க. படத்தை அப்படியே கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த பிரெக்னன்ட் லேடி வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவா. வா அவங்க அப்பா பின்னாடி இப்படியே வந்துருவாரு, நம்ம அதுக்குள்ளே ஓடிடலான்னு சொன்னோன்னா பிரெக்னன்ட் லேடி இவங்க அந்த பொண்ணு ஓடிடுவாங்க. இவரும் வந்து அந்த பிரெக்னன்ட் லேடியோட ஹஸ்பண்ட் வந்து ஓடிடுவாரு. கடைசியில் அந்த கதவை மூட பார்ப்பாங்க. அப்போ என்ன ஹீரோ மட்டும் மாட்டிப்பார். அந்த ஜோம்பி கிட்ட மாட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த யார் ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்தானோ அவன் வந்து இந்த ஹீரோவை காப்பாத்திடுவான். ஸோ பாருங்க, யாரெல்லாம் இவர் செல்ஃபிஷ்னு நினைச்சாரோ அவங்க எல்லாருமே கடைசியில் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில வந்துடுவாங்க. வெளியில வந்துட்டு இந்த கதவை மூடுறதுக்கு இவங்க படுற பாடு பாருங்க. நீயா நானா நீயான்னு சொல்லிட்டு அடி கிட்டத்தட்ட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 ஜோம்பி வந்து கதவை தள்ளுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோ, அப்புறம் அந்த ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்த ஆளு, பிரெக்னன்ட் லேடியோட ஹஸ்பண்ட், இவங்க எல்லாம் சேர்த்து இந்த பக்கம் தள்ள நீயா நானான்னு தள்ள ட்ரெயின் வேற ஸ்டார்ட் பண்ண சொல்லி அந்த வில்ல வேற அந்த பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். டார்ச்சர் பண்ண ஓரளவு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. பட் என்னன்னா, இந்த பக்கம் யார் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஏறுறாங்க அப்படின்னா, பேஸ்பால் பையனும் அந்த லவ்வரும் ஏறுறாங்களா. கூடவே என்ன ஆகுதுன்னா, அந்த பாட்டி வந்து ஓடி வராங்க, ஒரு கிராண்ட்மா. அந்த கிராண்ட்மாவும் வந்து ஓடி வராங்க. ஒரு கிராண்ட்மா ஒரு கம்பார்ட்மெண்ட்ல மாட்டிப்பாங்க, இன்னொரு கிராண்ட்மா இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல மாட்டிப்பாங்க. பட் என்ன ஆகும்னா, அந்த பாட்டி என்ன நினைச்சிருவாங்கன்னா, இன்னொரு பாட்டி வந்து ஜோம்பி கிட்ட மாட்டிப்பாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. பட் அப்படி கிடையாது. ஒரு படத்தோட கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டியமாவும் பார்ப்பாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் ட்விஸ்ட். ஸோ ஒரு பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜோம்பி அட்டாக் பண்ணி அடிச்சுட்டு அவங்களும் வந்து கம்பார்ட்மெண்ட்ல ஏறிடுவாங்க. இப்போ யார் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இருக்கான்னா,
பேஸ்பால் பையன், அந்த பேஸ்பால் பையனோட லவ்வர் ஒரு பாட்டியம் ஏறி இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணும் பிரெக்னென்ட் லேடியும் என்ன பண்றாங்க, ஏறிடுறாங்க. அவங்க வந்து வேற கம்பார்ட்மெண்ட்ல ஏறிடுறாங்க. இவங்க 2 பேர் ஏறும் போது இந்த ஒளிஞ்சிட்டு இருந்தாலே ரெஸ்ட் ரூம்ல அவனை வந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றான். நான் வந்து ஜோம்பி இல்லைன்னு சொல்ல அவங்களே ஏத்திக்கிறாங்க. ஸோ இப்போ ட்ரெயின் வந்து அப்படியே மெதுவா மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த பொண்ணு பேஸ்பால் பொண்ணுக்கு வந்து ஒரே கஷ்டம். என்னடா அது நம்ம என்னதான் வந்து நம்ம ஏறினாலும் இவங்க நம்மளோட லவர் வந்து வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டானே, நம்மளோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே இருக்கிறா. ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாட்டியும் ஃபீல் பண்ணுறாங்க, நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டை நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோமே, அவங்க ஜோம்பி கிட்ட மாட்டிட்டாங்களா இல்லை வேற கம்பார்ட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டாங்கன்னா, இப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டு இப்போ அப்படியே படம் வந்து பயங்கர த்ரில்லிங்காக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கதைக்குள்ளே போய் த்ரில்லிங்காக போயிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கண்ணாடி உடைக்கிற அளவுக்கு இவங்க வந்து அடித்து தும்சம் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவு வந்து இந்த ஹீரோவும் அந்த ப்ரெக்னென்ட் லேடியோட ஹஸ்பண்டும் ஜிம் பாடி மேனும் லாக் பண்ணிட்டு ஓடுறாங்க 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 ஓடுறாங்க. இப்போ கூட யார் ஓடுறதுனா இந்த பேஸ்பால் பையனும் ஓடுறான். ஏன்னா அவங்க அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறுவாங்கன்னு நினைச்சா இல்லையா, கிடையாது, அவங்க மாட்டிப்பான். ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த பேஸ்பால் பையன், இந்த ஹீரோ, அந்த பிரெக்னென்ட் லேடியோட ஹஸ்பண்ட், இவங்க 3 பேரும் தான் இப்போ இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறணும். இவங்க போற வழியில ஃபுல்லா ஜோம்பியாக அட்டாக் ஆகுது. பார்ட் இதை வந்து ஒரு ஃபெரோஷியஸா பயங்கர சூப்பரா படத்துல காட்டுறாங்க, ஆக்ஷன் சீக்வன்ஸா. கடைசியில என்ன ஆகுதுன்னா, ஹீரோவும் ஏறிடுறாரு, பேஸ்பால் பையனும் ஏறிடுறாரு. ஆனா என்னன்னா, இந்த பிரெக்னென்ட் லேடியோட ஹஸ்பண்ட் ஜிம் மேன் என்ன பண்றாருன்னா, நீங்க முதல்ல போங்க, ஃபர்ஸ்ட் ஏறுங்க, நான் இவங்களை அட்டாக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பேஸ்பால் கட்டையால ஒவ்வொருத்தரையும் போட்டு செம்மாடி அடிக்கிறாரு. அப்புறம் அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும்ல, அந்த ஒரு ஷீல்டாலையும் போட்டு எல்லாத்தையும் அடிச்சு கடைசியில என்ன பண்றாரு, ஓரளவு நம்ம ஹீரோ வந்து நல்லவனா காட்ட வராங்க. கொஞ்சம் செல்ஃபிஷ்லாம் குறைஞ்சி கையை கொடுங்க நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கை கொடுக்க, அந்த ஜிம் மேன் வந்து கையை கொடுக்க கடைசியில வந்து ஷோல்டரை பிடிச்சி அவரையும் பிடிச்சி உள்ள இழுத்துடுறாங்க. ஸோ இப்படி தாங்க வந்து ட்ரெயின் மூவ் ஆகிட்டே வருது. ஸோ ட்ரெயின் மூவ் ஆக இன்னும் சஸ்பென்ஸ் தான். இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஸோ இது நடுவில் நம்ம பைலட் என்ன பண்றாரு, அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நான் பூஷன்ல நிறுத்தட்டுமா, அங்கே ஏதாவது சேஃப்டியா இருக்கா, இல்லை நடுவில் ஏதாவது ஸ்டேஷன்ல நிறுத்தட்டுமான்ட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓரளவு சேஃப்டி தான், பட் இருந்தாலும் நீங்க உங்க சேஃப்டியை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ரிப்ளை பண்ணல. ஸோ இதுக்கு நடுவில் என்ன பண்றாங்கன்னா, இவர் ஹஸ்பண்ட் வந்து ஏறிட்டாரா இல்லையான்னு சொல்லி இந்த பிரெக்னென்ட் லேடி கால் பண்றாங்க. பட் அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஒரு ஒளிஞ்சிட்டு இருந்து வந்தார் இல்லையா, ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்தார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்றாரு, போனை பிடிக்கிறார். இல்ல சவுண்ட் கேட்டா சோம்பி வந்து நம்மளை அட்டாக் பண்ணோம், அதனால தயவுசெய்து இப்போதைக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை பிடிக்கிறாரு. சரி இவன் ரொம்ப நல்லவனா இருக்கானேன்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இது 3 கேங்கா பிரியுதுங்க. அதனால பிரெக்னென்ட் லேடி, அதே மாதிரி அந்த பொண்ணு, இந்த ஆளு, அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் வந்து பேஸ்பால் பையன், ஹீரோ, அந்த ஜிம் மேன் தாண்டி பாத்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே ஒரே ஒரு ட்ரூப். யாரு, இந்த வில்லன், இவங்க கூட இருக்கிற அந்த பொண்ணு, இவங்க எல்லாம் ஒரே ஒரு ட்ரூப். இவங்க எல்லாம் சேஃப் ஆயிட்டோம், நம்ம எல்லாம் சேஃப் ஆயிட்டோம், மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாம் சேஃப் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கு. என்னடா நம்ம லவருக்கு என்ன ஆச்சு, நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு, மற்ற பேஸ்பால் பிளேயர்ஸ்க்குலாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே படத்தை மெதுவா யோசிச்சு கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு வந்து இந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது. எங்கப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுது. டக்குன்னு அந்த ஆள் ஃபோன் எடுத்துடுறான். யாரு, அந்த பேஸ்பால் பையன். நாங்க வந்து 9th கம்பார்ட்மெண்ட்ல இருக்கோம், நீங்க எங்க இருக்கீங்க, நாங்க 13th கம்பார்ட்மெண்ட்ல இருக்கோம். ஸோ உங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு எங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு மொத்தம் 4 கம்பார்ட்மெண்ட் தான், நான் கவலையே படாத, எப்படி நான் ஒன்று ஜஸ்ட் வந்து 4 கம்பார்ட்மெண்ட் தாண்டி நான் வந்துருவேன்னு சொல்லி இந்த பேஸ்பால் பையன் இந்த ஹீரோவுக்கும் அந்த ஜிம் மேனுக்கும் சொல்றாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த 4 கம்பார்ட்மெண்ட் நடுவில் ஃபுல்லா சோம்பி இருக்கு, எப்படி அவங்களை தாண்டி போறதுன்னு சொல்லிட்டு பேஸ்பாலோட கயிறு, அப்புறம் இவர் வந்து டேப்பு, இவர் வந்து கட்டை எல்லாரும் வச்சு ரெடி ஆயிட்டு இந்த ஜிம் மேன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நான் போறேன், அதுக்கப்புறம் பேஸ்பால் தம்பி நீங்க வாங்க, பின்னாடி வந்து நம்ம வந்து ஹீரோ வந்து வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம், இந்த 4 கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி நம்ம போறது, அவங்களை காப்பாத்துறது, இதுதான் நம்மளோட நோக்கம்னு சொல்லி எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு படம் வந்து ரெடி ஆகுதுங்க. அவ்வளவுதாங்க. திறக்கிறாங்க, வர்ற சோம்பி எல்லாத்தையும் கட்டா எது கிடைக்குதோ சும்மா அடிச்சு தும்சம் பண்றாங்க. இதுல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், ஜிம்மேனும் அடிச்சு தும்சம் பண்றாரு, ஹீரோவும் தும்சம் பண்றாரு, அந்த தம்பி என்ன பண்றாரு, பேஸ்பால் தம்பியும் அந்த கட்டையை வச்சு எந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்றாரு. ஸோ இதுல தான் ஒன்னா முக்கியமான இடமே தான் படத்துல, ரொம்ப மிடில் செக்ஷன் சொல்லலாம். எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுமோ அட்டாக் பண்ணிட்டே வராங்க. கடைசியில அடுத்த கம்பார்ட்மெண்ட் வராங்க. இந்த கம்பார்ட்மெண்ட் அடிச்சு அடுத்த கம்பார்ட்மெண்ட் வரும்போது அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஃபுல்லா பேஸ்பால் பிளேயர்ஸ் எல்லாருமே ஜோம்பியா இருக்காங்க. இந்த பையனுக்கு பார்த்தோன்னா மனசே கேட்கல. ஏன்னா எப்படி இவங்க அடிக்கிறது, 1000 தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. ஸோ இதை பார்க்குற ஜிம்மா என்ன பண்றாரு, நீ கொஞ்சம் நகரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அடிச்சிடுறாரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரையும், அதாவது ஜிம் மேனையும் ஹீரோவையும் இந்த பேஸ்பால் ஜோம்பிஸ் வந்து அட்டாக் பண்ணுது. இவன் எவ்வளோ பொறுத்து பார்க்குறான், பட் பரவாயில்ல, இப்போ ஆல்ரெடி இருந்தால் இவங்க ஜோம்பிஸ், இப்போதைக்கு நம்ம ஹியூமன்ஸை காப்பாற்றணும்னு சொல்லி அவனும் வந்து இறங்கி கோதால இறங்கி இந்த பசங்களை அடிச்சு தும்சம் பண்ணி அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த ரெஸ்ட் ரூம் கிட்ட கொஞ்சம் உட்காடுறாங்க. தண்ணி குடிக்கிற இடத்துல 3 பேர் உட்காடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஹீரோ ஒரு ஐடியா தோணுது. அதாவது
என்ன அப்படின்னா, இவங்கள டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா, இருட்டுல வந்து இவங்களுக்கு ஜோம்பிக்கு வந்து கண்ணு தெரியாது. இவங்க ஒரு பக்கம் தான் போவாங்க. அதுன்ற அனலைஸ் பண்றாரு. அப்போ உங்க ஃபோன குடுங்க அப்படின்னு சொல்லி ஜிம் மேன் கிட்ட கேட்கிறாரு. இவரோட நம்பர் அவரோட நம்பர் கிட்ட சேவ் பண்ணிக்கிறாரு. அப்போ டனல் வருது. டனல் வந்தோன்னா டோட்டலா இருட்டாயிடுது. இருட்டானோன்னா யாருக்குமே எங்கெங்க இருக்கிறாங்க ஜோம்பிக்கு கண்ணு தெரியல. அப்போ என்ன பண்றாரு, எல்லாரும் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போன உடனே ஜோம்பிஸ்க்குலாம் ஒரு பக்கம் திரும்பி இருக்குதா, இவர் என்ன பண்றாரு, அந்த ஃபோனை தூக்கி போட்டு அந்த ஹீரோ வந்து இந்த ஜிம் மேனோட ஃபோனுக்கு ஃபோன் பண்றாரு. அந்த ஃபோனோட சவுண்டை கேட்டு எல்லா ஜோம்பிஸும் லெஃப்ட் பக்கமா வருது. இவங்க அப்படியே அழகா எஸ்கேப் ஆகி ரைட் பக்கமா போயிடுறாங்க. அப்படியே போய் அந்த அடுத்த கம்பார்ட்மெண்ட்டோட ரெஸ்ட் ரூமை திறக்கிறாங்க. திறந்த உடனே பிரெக்னென்ட் லேடி, அந்த பையன், இந்த பொண்ணு எல்லாரும் வந்து ஒன்னா பாக்குறாங்க. எல்லாரும் ஒன்னா ஜாயின் ஆயிடுறாங்க. ஸோ ஜாயின் ஆனோன்னா, ஓ நீ உண்மையிலேயே உயிரோட தான் இருக்கியா, நான் பயந்தே போயிட்டேன். அப்புறம் அந்த பொண்ணை பார்த்தோன்னா அவங்க அப்பாவும் வந்து சிரிச்சு அப்பா நீ வந்துட்டியாப்பான்னு சொன்னோன்னே ஸோ பார்த்துடுறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு ஜோம்பி வந்து இவங்களை அட்டாக் பண்ண வருது. அதையும் வந்து அடிச்சு தும்சம் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் மெயினாக வந்து அப்படியே படத்தை கொஞ்சம் மெதுவாக கொண்டு போகிறாங்க. இந்த படத்தை வந்து கொண்டு போகும்போது அந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜ் வருது. அதாவது அந்த பேஸ்பால் பையன் மெசேஜ் போடுறான், நான் 12வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன், இன்னும் ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான், அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வர போனோன்னு இந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்லுது, நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஹீரோ வந்துட்டான் அப்படின்னு. அந்த வில்லனுக்கு என்ன காண்டுனா, என்னது வந்துட்டாங்களா, அப்போ அவங்க 4 கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி வந்திருக்கும் போது கண்டிப்பாக அவங்களும் ஜோம்பியாக தானே இருக்கணும், கண்டிப்பாக நான் அவங்கள விட முடியாது, அலோவ் பண்ணவே முடியாது, என்ன சார் மனிதாபிமானமே இல்லாமல் சொல்றீங்க, அதெல்லாம் தெரியாது அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாரையும் அப்படியே வந்து அவன் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு பேசி வச்சுட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, தான் உயிர் தான் முக்கியம், அதனால வந்து நாங்க இந்த கம்பார்ட்மெண்ட்டை திறக்க முடியாது, அவங்க எக்கடாவது கெட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அந்த கம்பார்ட்மெண்ட்டை லாக் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. பேசஞ்சர் செக்யூரிட்டி கிட்ட கேட்கறாங்க. அந்த பேசஞ்சர் செக்யூரிட்டியும் கடைசியில் யோசிச்சு பார்த்து பரவாயில்ல வில்லன் சொல்றதுதான் கேட்கறாங்க. அவன் எந்த அளவுக்கு வந்து கன்னிங் ஃபெலோன்றது படத்திலோட முடிவுல தான் தெரியும். அது அப்போ அவங்களுக்கும் ஒன்று ஒன்றா தெரியும். ஏன்னா யார் யாரெல்லாம் இவனை ஹெல்ப் பண்ணானோ அவங்களை எல்லாரும் இவனே வந்து போட்டு தள்ளிடுவான். அந்த அளவுக்கு கன்னிங் ஃபெலோ. பட் இவன் என்ன வழி இல்லாம எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கு, ஓ காட் என்ன இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, படத்தை வந்து அப்படியே மெதுவாக கொண்டு போகிறாங்க. இவங்க ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக இறங்கி மாறி, அதாவது அப்படியே ஒரு கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி வரணும். இப்போ ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் என்ன ஆகுதுன்னா டனல் வருது. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மேலே லக்கேஜ் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் 2 பேர் போங்க, இந்த பக்கம் நாங்கள் 2 பேர் போகிறோம்னு சொல்லி மேலே லக்கேஜ் பக்கமாக வராங்க. ஒருத்தராக மேலே லக்கேஜில் தாண்டி மெதுவாக வராங்க. ஒரு இடத்துல லக்கேஜ் வருது. அந்த லக்கேஜ் வந்து ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா வேற ஒரு பக்கம் தூக்கி போட்டுறாரு. ஜோம்பிஸ் அந்த பக்கம் போது அவங்க இறங்கி போயிடுறாங்க. இறங்கி போகும்போது என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு வந்து டனல் வந்து முடிஞ்சிருது. ட்ரெயின் வந்து வெளிச்சமாயிடுது. அப்போ ஹீரோவும் அந்த ரெஸ்ட் ரூம்ல ஒழிஞ்சிட்டு இருந்தாருல, அவரும் என்ன பண்றாங்க, மாட்டிக்கிறாங்க. டக்குன்னு வந்து சீட்டு கீழே ஒழிஞ்சிக்கிறாங்க. நான் 3, 2, 1 சொல்லுவோம், நம்ம ஓடி போயிடலாம்னு சொல்லும் போது டக்குன்னு அந்த ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பையன் அவர் வந்து கால் எடுத்து வைக்கிறாரு. அங்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் டின் வந்து மாட்டிக்குது. சத்தம் கேட்டோன்னா ஜோம்பிஸ்ல அவங்க அட்டாக் பண்ண வருது. இவர் ஓரளவு ஓடி வந்து 2 பேரும் வெளியில ஓரளவு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு மிட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ மிட்டுக்கு வந்தோம்னா அது இதுக்கப்புறம் அடுத்த கம்பார்ட்மெண்ட் போனால் அந்த எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா, மெயின் பேசஞ்சர்ஸ், அந்த வில்லன்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த பேசஞ்சர்ஸ் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ ஓரளவு ஓடி வந்துட்டாங்க. பட் நடுவில் ஒரு ஜோம்பி மட்டும் கை விட்டுருது. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒன்றுமே முடியாமல் ஓரளவு லாக் பண்ணிடுறாருங்க. லாக் பண்ணிட்டு பாதி லாக் பண்ணுறாரு, பாதி வந்து லாக் பண்ண முடியல. இந்த ஜிம் மேன் என்ன பண்ணுறாரு, ஓரளவு டைட்டாக லாக் பண்ணிட்டே இருக்காரு. பட் லாக் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ ஜோம்பி வந்து அட்டாக் பண்ணுது. இவரும் ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பேஸ்பால் கட்டையால் அடிச்சு எந்த அளவுக்கு கதவு மூட முடியுமோ மூடுறாங்க. பட் இதுக்கு நடுவில் இந்த பேஸ்பால் பையன் என்ன பண்றான், அந்த பக்கம் இருக்கிற டோரை தட்டுறான். தரங்க நாங்க தாங்க வந்துட்டாங்கன்னு திறக்கவே முடியல. எவ்வளோ திறந்து பாக்குறாங்க, திறக்கவே முடியல. கடைசியில் என்னன்னு பார்த்தா இந்த வில்லன் இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற துணி எல்லாம் வச்சு கட்டி அந்த டோரை கம்ப்ளீட்டா லாக் பண்ணிருக்காங்க. இவர் வந்து இந்த பேஸ்பால் பையனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி போன் தான் பண்ணலான்னு பண்ணா ரிங் போயிட்டே இருக்கு, ரிங் எடுக்கவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க, வாயை கட்டி வச்சிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. அந்த பேசஞ்சர் செக்யூரிட்டி என்ன பண்ற, வாயை அமுக்கி வச்சிருக்கான். நீ பேசக்கூடாது, பேசினா வந்து நீ திறந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஜிம் மேனும் ஹீரோவும் போராடிட்டு இருக்காங்க டோருக்குள்ள வரக்கூடாதுன்னு. இந்த பக்கம் பார்த்தா பேஸ்பால் பையன் இப்படியாவது கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிடணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஃபோன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இந்த வில்லா வந்து ஃபோன் அடிச்சு தும்சம் பண்ணிடுறான். ஃபோனு சுவிச் ஆஃப் ஆயிடுதுங்க. இதுக்கு நடுவில் வந்து எவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் எப்படியாவது நம்ம அந்த பக்கம் போயிடணும்னு சொல்லி இந்த ஜிம் மேன் என்ன பண்றாரு, டோரை லாக் பண்ண ட்ரை பண்றாரு. முடியவே இல்லைங்க. இந்த ஹீரோ என்ன பண்றாரு, பேஸ்பால் கட்டியால அவங்களை அடி அடிக்கிறாரு. ஒருத்தர் 2 பேர் இருந்தா பரவாயில்ல, 50 பேர் வந்து நின்னா எப்படி போராட முடியும்? 2 ஹியூமன்ஸ் 50 ஜோம்பி, எப்படி இந்த ரேஷியோ வந்து மேட்ச் ஆகும் சொல்லுங்க? அவரால் முடியவே இல்லை. எவ்வளோ கஷ்டப்படுறாரு. கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா, ஸோ இந்த ஜிம் மேன் வந்து என்ன பண்றாருன்னா, தன்னால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு போராடி, பட் அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. ஏன்னா உடம்புல வந்து அவ்வளோதான் ஸ்ட்ரென்த் வந்து வீக் ஆயிடுறாரு. இந்த ஜோம்பிக்கு வந்து ஒரு கையா வெளியில விட்டுக்கிட்டே இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஜோம்பி கை விட்டுது, 2 ஜோம்பி கை விட்டுடுது, 3ஆவது ஜோம்பி கையை வெளியில விடுது. கொஞ்சம் கொஞ்சமா இவரோட கீரல், அதாவது அந்த ஜோம்பி வந்து இவரோட கை மேல கீரல் பட்டிருக்கு. இவர் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டா வந்து அனலைஸ் பண்றாரு, ஆக்கா நம்மள ஜோம்பி வந்து அட்டாக் பண்ணிடுச்சுடா அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து அப்படியே மெதுவாக கொண்டு போறாங்க. அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, அந்த கம்பார்ட்மெண்ட்ல அவங்க எட்டி பார்க்கும்போது அந்த பாட்டியை பார்த்துடுறாங்க. நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா,
நீ அந்த ஜோம்பியே அந்த ஸ்டேஷன்லயே போயிட்டு இருப்ப நினைச்சுன்னு எட்டி பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க, அந்த உள்ள இருக்கிறது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேஸ்பால் பொண்ணு வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க, அந்த என்னோட லவர் தான் அங்க இருக்கிறாருன்னு சொல்லி இவங்க 2 பேர் மட்டும் தான் போராடுறாங்க. ஆனா அந்த மத்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க யாருமே வந்து இவங்க 2 பேரும் உள்ள அந்த பக்கம் அலோவ் பண்ணல கதவு திறக்க. இவங்க எல்லா பேசஞ்சர்ஸுமே ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க. ஏன்னா அந்த வில்லன் பேச்சை கேட்டு. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஜிம்மேன் வந்து எவ்வளவு போராடுறாரு, முடியல. நம்மளோட ஹீரோவும் பாத்தீங்கன்னாக்கா அந்த பேஸ்பால் கட்டையில அடிச்சு எப்படியாவது கதவு மூடணும்னு பாக்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. நம்மளோட ஜிம்மேனுக்கு தெரிஞ்சுட்டு நம்மளும் கடிச்சிட்டு ஜாம்பியா மாற போறோம்னு. ஸோ என்ன பண்றாரு அலர்ட்டா, நீ தயவுசெய்து கிளம்பி போயிடு, என் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வயித்துல குழந்தை இருக்கு, அவங்கள எப்படியா போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து உனக்கு புனிமா போயிடும். இதை கேட்ட அந்த லேடி வந்து பிரெக்னென்ட் லேடி ஒரே கதற, ஒரே அழுவல். என்னங்க எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணீங்க, கடைசியில் உங்களை வந்து ஜோம்பி கடிச்சிச்சு, என்ன பண்றதுமா, அவர் வழி இல்லைன்னு சொன்னோன்னா இந்த ஹீரோ வந்து இல்ல நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னா, இல்ல பரவாயில்ல நீ போப்பா அப்படின்னோடனே சரி போயிடுறாரு. ஆனா ரொம்ப ஷை ஆகி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அங்க இருந்து வாமா போயிடலாம், இல்ல நான் வரமாட்டேன், தயவுசெய்து வந்துருங்க, இது உங்களுக்காக சொல்லல, உங்க வயித்துல இருக்க குழந்தைக்காக சொல்றேன். அவரே ஜோம்பி ஆகி கடைசியில் அவரே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாதகமா மாறிடுவாருன்னு அந்த லேடி அழுதுகிட்டே போறாங்க, நான் அவங்களோட மாட்டேன்னு. ஸோ இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த பாட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பக்கத்துல இருக்கிற அந்த பாட்டியை பார்த்துட்டு நீ உயிரோட தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி ஓடி வரும்போது என்ன ஆகுது, பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, பின்னாடி இருக்கிற ஜோம்பி அந்த பாட்டி, அதாவது யாருக்கு அந்த பக்கம் மாட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பாட்டியை ஜோம்பி கடிக்க ஆரம்பிக்குது. இந்த பாட்டி அப்படியே கண் கலங்குறாங்க. நான் இவ்வளவு நாள் உன்னை செத்து போயிருந்தேன்னு நினைச்சேன், கடைசியில் உன்னை இந்த நிலைமையில தான் உன்னை பார்க்கணுமா, உன்னை எப்படியாவது காப்பாத்திருப்பேன், பிகாஸ் ஆஃப் தீஸ் செல்ஃபிஷ் ஃபெலோஸ் நான் உன்னை சேவ் பண்ணவே முடியலன்னு சொல்லி பயங்கர கண் கலங்குறாங்க. இவங்க இந்த ஜிம் மேனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோம்பியால அட்டாக் ஆகி ஃபுல்லா ஜோம்பியா மாறிடுறாருங்க. ஸோ கடைசியில உள்ள வந்தோன்னா இந்த ஹீரோ வந்து இந்த வில்லனை போட்டு சரியான அடி அடிக்கிறான். எல்லாம் மனுஷனாயா இவ்வளவு செல்ஃபிஷாவா இருப்ப, எவ்வளவு நேரம் நாங்க தட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. இதை என்ன பண்றான், இவன் ட்விஸ்டா மாத்திடுறான். யாரு வில்லன், இவர் வந்து ஜோம்பியா மாறிட்டாரு, இவர் சொல்றதை நம்பாதீங்க அப்படின்னு. ஸோ கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க எல்லாரையும் வெளியில போக சொல்றாங்க. யாருன்னா ஹீரோவோட பொண்ணு, அதே மாதிரி பிரெக்னென்ட் லேடி, பேஸ்பாலோட பையனோட லவ்வரு, அப்புறம் அந்த ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்தார் இல்லையா இவங்க எல்லாரையும் அந்த ரூம் போக சொல்றாங்க. இவங்களும் எவ்வளவு பேசி பாக்குறாங்க. சரி ஓகே, இவங்கெல்லாம் மனுஷங்களே இல்லை, இவங்க கிட்ட நம்ம பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க, லாக் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த பாட்டி யோசிக்குது, இப்படிப்பட்ட செல்ஃபிஷோட டீம்ல நம்ம இருந்து என்ன பண்ண போறோம். நீ அந்த லேடி நினைச்சு பாக்குறாங்க, நீ எல்லாமே நல்லது பண்ணு நினைச்சே, நீ நல்லது பண்ணி போனீங்க, என்ன ஆச்சு பத்தியா, இனிமேல நம்ம வந்து சுயநலமா இருக்கக்கூடாது. நேரா போய் அந்த பாட்டி என்ன பண்ணுது, அந்த டோரை திறந்து விட்டுற ட்ரை பண்ணுது. இவர் வில்லன் பார்த்துட்டு, ஏம்மா என்னமா பண்ற, உனக்காக தான் நம்மளுக்காக தான் சேஃப்டியா இருந்தேன், அட போடா நீயும் சேஃப்டியும் யாரடா காப்பாத்துறா இது வரைக்கும், எல்லாரையும் ஏமாத்தி நீ தானடா முன்னாடி போயிட்டு இருக்க, தப்பிச்சிட்டு இருக்கன்னு சொன்னோன்னே மொத்த ஜோம்பி வருதுங்க. அவ்வளவுதான். இந்த பேசஞ்சர் செக்யூரிட்டி, இந்த பாட்டி, இந்த வில்லன், இந்த பேசஞ்சர் செக்யூரிட்டி ஹெட் எல்லாருக்கிட்டையும் போட்டு கடிச்சு கொதறது. இப்போ இவங்க ரெஸ்ட் ரூமுக்கு நடுவில் உட்காந்துருக்காங்க, விண்டோக்கு நடுவில் உட்காந்து. இவங்க அப்பா சொல்றாரு, ஹாப்பி பர்த்டே, என்னோட செல்லத்துக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே இல்லை, கண்டிப்பா கவலைப்படாத, இன்னைக்கு எப்படியாவது உங்க அம்மா கிட்ட போய் நான் சேர்த்துறேன் அப்படின்றாரு. அப்பா என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லப்பா, எனக்கு கஷ்டம்லாம் இல்லம்மா, இல்லப்பா உனக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு. அங்க இருந்து ஃபோன் பண்றாரு. யாருக்கு ஃபோன் பண்றாருன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வருது. ஹீரோக்கு ஃபோன் வருது. ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி பேசி, சார் இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. என்னப்பா சொல்ற, நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட்? ஆமா சார், இதுதான் சார் எல்லாத்துக்கும் காரணம்னா ஹீரோ வந்து தேம்பி அழுது கடைசியில் ஓரளவு சமாதானம் ஆயிடுறான். இதுக்கு நடுவில் ட்ரெயினில் வந்து இன்ஃபர்மேஷன் வருது. ட்ரெயின் வந்து இப்போ அடுத்த ஸ்டாப்பிங்கில் நிற்கும். அடுத்த ஸ்டாப்பிங்கில் நின்னோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லெஃப்ட் சைடில் போய் ஒரு ட்ரெயின் இருக்கும், அந்த ட்ரெயினில் மேக்ஸிமம் சேஃபாக போய் ஏறிடுங்க. நான் ட்ரெயின் நிறுத்திட்டு அங்கே வந்து ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி நம்ம பூஷனுக்கு போயிடலாம், பூஷனில் எந்த ப்ராப்ளம் இல்லையான்னு நான் கேள்விப்பட்டேன், மறந்துடாதீங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற ட்ரெயினில் போய் ஏறுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வருது. இதில் இந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்குறாங்க. ஸோ இந்த டீம் தான் அப்படியே மெதுவாக போகுது. நம்ம பைலட் என்ன பண்ணுறாரு, லோக்கல் பைலட் இறங்கி ட்ரெயினை போய் பார்க்கலான்னு பார்க்குறாரா. அந்த ட்ரெயின் என்ன ஆயிடுதுன்னா, ஆல்ரெடி வந்து அந்த ட்ரெயினில் ஜோம்பி இருக்கு. சரி ஒரு இன்ஜினை போய் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா அந்த இன்ஜின்லேயும் ஒரு ஜோம்பி இருக்கு. அட என்னடான்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஜினில் போய் ஸ்டார்ட் பண்ணால் அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறாரு, மெதுவாக அந்த இன்ஜினை வெளியில் கொண்டு வராரு. ஸோ இந்த இன்ஜின் மெதுவாக வருது. இந்த இன்ஜின்லேயே கிட்டத்தட்ட எத்தனை பேசஞ்சர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே ஏற்றி நம்ம பூஷனுக்கு சேஃபாக கூட்டிட்டு போயிடலான்ட்டு. ஸோ இதில் இந்த ஜோம்பி அட்டாக் பண்ணும்போது இந்த பேசஞ்சர் செக்யூரிட்டி ஹெட்டும் இந்த வில்லன் மட்டும் தப்பிச்சிருக்காங்க ரெஸ்ட் ரூமில். அப்போ என்ன சொல்கிறான், வெளியில் ஜோம்பி இருக்குன்னு தெரிஞ்சு இந்த வில்லன் என்ன பண்ணுறான், பேசஞ்சர் செக்யூரிட்டி ஹெட்டை வந்து நீ வெளியில் போ, யாருமே இல்லை, உனக்கு பின்னாடி நான் வரேன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறான். பார்த்தா பின்னாடி ஒரு ஜோம்பி இருக்கு. ஜோம்பியால் இந்த செக்யூரிட்டி ஹெட் வந்து அட்டாக் பண்ண போடுறான். இந்த வில்லன் வந்து எஸ்கேப் ஆயிடுறான். எப்படிப்பட்ட கன்னிங் ஃபிலவாக இருக்கான்னு பாருங்க. எஸ்கேப் ஆகி இந்த பேஸ்பால் பையனும் அந்த லவரும் வந்து வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இருப்பாங்க, வேற ஒரு ட்ரெயினில், ஜோம்பியா இல்லாத ட்ரெயின்ல. அதுல இங்க வந்து என்ன பண்ணுவான், ஏறிடுவான். ஏறணும்னா ஒரு ஜோம்பி அட்டாக் பண்ண வரும் பாருங்க, அந்த ஜோம்பி கிட்ட போய் இந்த பொண்ணை தூக்கி விட்டுருவான். இந்த பொண்ணு வந்து ஜோம்பியால அட்டாக் பண்ணப்படும். இந்த பேஸ்பால் பையன் பார்த்து ஒரே அழுது இந்த ஆளை அடிச்சு தூக்கி எந்த ஆள் எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. கடைசியில மடியில வச்சு இந்த பேஸ்பால் பையன் ஒரு லவரை வச்சு அழுதுட்டே இருப்பான். கடைசியில இந்த பொண்ணு ஜோம்பி ஆகி இந்த பையனையும் கடிச்சிருங்க. ஸோ பேஸ்பால் பையனும் ஜோம்பி ஆயிட்டான்,
பேஸ்பால் பையனோட லவ்வரும் வந்து இப்போ ஜோம்பி ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இந்த வில்லன் வந்து அந்த லோக்கோமோட்டிவ் பைலட்டை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி அவரை வந்து ஜோம்பி கிட்ட மாட்ட விட்டு இவன் ட்ரெயின் எடுத்துட்டு போயிடுவான். ஸோ கடைசியில இவர் வந்து ஹெல்ப் பண்ண, ஆக்சுவலாக இவர் ஹெல்ப் பண்ண தான் வந்திருப்பாரு யாரா வில்லனை. கடைசியில் என்ன ஆயிடும்னா ஜோம்பி கிட்ட மாட்ட வச்சுட்டு அவன் ட்ரெயின் எடுத்துட்டு போயிடுவான். கடைசியில லோக்கோ பைலட்டும் மாட்டிப்பாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா ட்ரெயின் வந்து அந்த டைம்ல ஒரு இன்ஜின் வந்து ஃபயரா நெருப்போட ஒரு ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஒரு இன்ஜின் வந்து ட்ரெயின் மேல மோதிடும். அப்படியே எல்லா ட்ரெயினும் கவுந்துரும். அந்த கவுந்த ட்ரெயினுக்கு அடியில இந்த டீம் வந்து மாட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோட பொண்ணு, பிரெக்னென்ட் லேடி, அந்த ஒரு ட்ரெயின்ல ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்தவர். ஸோ எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்சிருப்பாரு. கடைசியில் என்ன ஆகும், ஹீரோ மட்டும் வெளியில போய் ஒரு இடத்துல கேப் கிரியேட் பண்ணி நீங்க வெளியில வந்துருங்கன்னு. அப்ப அந்த ஜோம்பி வந்து கண்ணாடி வழியா வெளியில வந்துடும். கண்ணாடி வழியா வெளியில வந்து என்ன ஆகும்னா, இந்த ஒளிஞ்சிட்டு இருந்தார் இல்லையா அந்த மனுஷன் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க எப்படியா போயிடுங்க, நான் என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரெக்னென்ட் லேடியும் அந்த பிரெக்னென்ட்ல அந்த ஹீரோவோட பொண்ணையும் காப்பாத்திடுவாரு. கடைசியில் இவரும் ஜோம்பி கிட்ட மாட்டி இவரும் போயிடுவார். ஸோ மொத்தம் 3 பேர் தான் காப்பாற்றப்படுகிறார்கள். யாருன்னா ஹீரோட பொண்ணு, பிரெக்னென்ட் லேடி. பட் இந்த வில்ல எங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் தாங்க இப்போ அந்த லோக்கோ என்ஜினை வந்து மெதுவா ரன் ஆகிட்டு கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. ஸோ இவங்களும் ஓடுறாங்க. சீன் சரியா இருக்கு. கிளைமேக்ஸ் அவ்வளோ த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு. இவங்க எப்படியாவது அந்த இன்ஜினை போய் பிடிச்சணும்னு பாக்குறாங்க. இவர் குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாரு. பிரெக்னென்ட் லேடி முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா ஓடுறாங்க. பின்னாடி மொத்த ஜோம்பிஸும் வெளிச்சத்தினால அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அந்த ட்ரெயின் சவுண்டுக்கு மொத்த பேருமா அந்த இன்ஜினை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் நீயா நானான்னு போட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 ஜோம்பி மொத்தமாக வந்து அந்த ட்ரெயினை நோக்கியே போயிட்டு இருப்பாங்க, அந்த இன்ஜினை நோக்கியே போயிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் வந்து எப்படியோ அந்த பொண்ணை பிடிச்சிரும், அந்த கம்பியை பிடிச்சிரும். அந்த கம்பியை பிடிச்ச மூலியமா ஹீரோவும் மேலே ஏறிடுவார். அந்த ஹீரோவோட பொண்ணு மேலே ஏறிடுவாங்க, பிரெக்னென்ட் லேடியும் மேலே ஏறிடுவாங்க. ஸோ 3 பேரும் சேஃப் தான். பட் என்னன்னா இந்த ஜோம்பி வந்து என்ன பண்ணும், அந்த இன்ஜினை விடாம அந்த ஜோம்பி மூலியமா இன்னொரு ஜோம்பி மேலே ஏறுவோம். அப்படியே கம்மு மாதிரி ஒட்டிக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 100 ஜோம்பி ட்ரெயின் போயிட்டே இருக்கும். இவங்க தரன்னு விடாம பிடிச்சிட்டு வருவாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியாம மேக்ஸிமம் எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிப்பாரு. ஷூவால் எட்டி உதைப்பாரு, அவங்க போக மாட்டாங்க. இந்த பக்கம் மேல அட்டாக் பண்ண வருவாங்க, ஷூவால் எட்டி உதைப்பாரு, போக மாட்டாங்க. இன்னும் பறந்துலாம் வருவாங்க. இன்னும் 2 ஜோம்பி வந்து பறந்துலாம் வரும். எப்படியோ சமாளிச்சு அடிச்சு தும்சம் பண்ணுவாரு. பட் இவங்க விடுறதா இல்லை, ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த கம்பியை விடாம பிடிச்சிட்டு இருப்பாங்க. இவர் இறங்கி ஒண்ணு குத்துறாரு. எந்த ஜோம்பியும் நகர்ற மாதிரியே தெரியல. அப்படியே படத்தை வந்து ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸோட சூப்பரா கொண்டு போறாங்க. இதுல மியூசிக் வந்து சைலண்டா கொடுத்துருக்கிறதுனால, படத்தோட கேரக்டரும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸா கொடுத்ததுனால படத்தை பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா மியூசிக் வந்து டமால் டிமில்னு கொடுத்துருந்தாங்கன்னா படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம மைல்டு மியூசிக்கா கொடுத்துருக்காங்க. இவர் முடிஞ்ச அளவுக்கு போராட்டி அடிச்சு தும்சம் பண்றாரு. ஒரு கட்டத்துல எல்லா ஜோம்பியும் வந்து அந்த கம்பியை விட்டுறாங்க. எல்லா ஜோம்பியும் அப்படியே பறந்து அப்படியே போயிடுறாங்க, தனியா போயிடுறாங்க. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ஓரளவு ரிலாக்ஸ் ஆகி, அப்பா நம்ம 3 பேரும் தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லி மெதுவா அப்படியே ட்ரெயின் மூவ் ஆகுதுங்க. ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆயிடுறாரு. அவர் பண்ண தப்புலாம் நம்ம எவ்வளவு செல்ஃபிஷா இருந்திருக்கிறோம், அது எல்லாத்தையும் ஓரளவு அப்படியே கொஞ்சம் அப்படியே மைல்டா அப்படியே ஓடிட்டு இருக்கு. படத்தை அப்படியே கொண்டு போறாங்க. ஸோ முக்கியமா என்னன்னா, இதுக்கப்புறம் யார் இந்த ட்ரெயினை ஓட்டுறதுன்னு போய் பாக்குறாரு. கடைசியில பார்த்தா அந்த வில்லன் தாங்க. அந்த வில்லன் வந்து திருப்பியும் ஜோம்பியால் அட்டாக் ஆகி பாதி ஹியூமனா இருக்கான், பாதி வில்லனா இருக்கான். அதை காட்டுறாங்க. அடடா, திருப்பி இவங்கிட்டே இருந்து நம்ம காப்பாற்றணுமா, தப்பிக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த வில்லன் என்ன பண்றான், டோர் லாக் பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த வில்லன் என்ன பண்றான், பாதி ஹியூமன்றதுனால அந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த ஹீரோவை தாக்க முயல் பண்றான். இவங்க 2 பேருக்குள்ள பயங்கர சண்டை ஏற்படுது. ஓரளவு நல்லா ஹீரோ வந்து எந்த அளவுக்கு அடிக்கணுமோ அடிக்கிறாரு. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை தாக்க வர்ற போது ஹீரோவை வந்து அந்த வில்லன் வந்து கடிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோவும் வந்து சோம்பி ஆகிறதுக்காக சான்சஸ் அதிகமாயிடுச்சு. அவரும் ஸ்டார்ட் ஆக போறாரு. ஸோ ஒரு கட்டத்துல இவனை நம்ம எப்படி நம்ம அழிக்கிறது, நம்ம ஒரு செயின் இருக்கும், அந்த செயினை கட்டி தூக்கி விசிறி அடிப்பாரு. இவன் விழுந்துருவான். இவர் மட்டும் செயின் மூலியமா திருப்பி வந்து அந்த இன்ஜின்லயே வந்து நின்றுடுவாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து ஜோம்பி கடிச்சிருச்சு அப்படின்றத அவர் அனலைஸ் பண்ணிட்டாரு. இவரும் ஜோம்பி ஆக போறன்றது அவர் தெரிஞ்சிருச்சு. பட் இதை எப்படி இந்த சிச்சுவேஷனை கொண்டு போறாங்க படத்துல அப்படின்றதான் முக்கியமான விஷயம். இதுதான் கிளைமேக்ஸ். ஸோ கடைசியில வில்லனை தூக்கி போட்டோன்னா வில்லன் வந்து போயிடுறாங்க. ஸோ எப்படி அவன் நினைச்சாலும் அதே மாதிரி போயிடுறான். கடைசியில அவங்க அப்பா ஜோம்பி ஆக போறன்னு தெரிஞ்ச உடனே இவங்க 2 பேரையும் கூட்டு போய் இதுதான் இன்ஜின், இங்க ஒரு டனல் வரும், வந்தவொடனே பிரேக் போட்டுருங்கன்னு சொல்லி, அப்பா நான் இந்த லேடி இந்த அம்மா தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க, மேடம் என் பொண்ணு எப்படியாவது நீங்க நல்லபடியா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்றாரு. அந்த பொண்ணு தேம்பி அழுகுற, அப்பா எங்கப்பா என்ன விட்டு போறீங்க அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம ஜோம்பி ஆயிட்டோம்னா நம்ம மூலியமாவே நம்ம பொண்ணுக்கும் அந்த லேடிக்கும் ஆபத்துன்னு தெரிஞ்சு என்ன பண்றாரு, பாப்பா போகாதீங்கப்பான்னு சொல்லி தேம்பி அழுகுறா. இவருக்கு வேற வழியே தெரியாம கதவை மூடிட்டு வெளியில போய் அழுகுறாரு. சின்ன வயசுல இருந்து இந்த குழந்தை எப்படி வளர்த்தோம், தொப்புள் கொடியில இருந்து எப்படி எடுத்து வளர்த்தோம், எப்படிலாம் பார்த்துட்டு வளர்ந்தோம், எல்லாத்தையும் அப்படியே அந்த இமேஜினேஷன்ல காட்டுறாங்க. அவ்வளோ வந்து ஒரு கண் கலங்குற அளவுக்கு அந்த சீன் வந்து வருது. ஸோ ஃபைனலாக ஜோம்பியா மாறிடுறாருங்க. ஜோம்பியா மாறணும்னா அப்படியே அவர் நினைவுகள், என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சு, பட் பரவாயில்ல, நம்ம பொண்ணுக்காக நம்ம உயிரை தியாகம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த ட்ரெயின்ல இருந்து குதிக்கிறாரு. அந்த ட்ரெயின்ல இருந்து குதிக்கிறத வந்து ஒரு ஷேடோவா காமிக்கிறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ட்ரெயின்ல இருந்து குதிக்கிறத வந்து ஒரு ஷேடோவா காட்டுறாங்க. அவரும் போயிடுறாரு. ஸோ ஃபைனலா நம்ம என்னென்னடா இவங்கெல்லாம் வந்துருவாங்கன்னு நினைச்சோம். கடைசியில ஃபைனலா யார் வந்தாங்கன்னா, பிரெக்னன்ட் லேடி,
ஹீரோவோட பொண்ணு. இந்த பொண்ணு கத்து, அப்பா என்னை விட்டு போயிட்டியேப்பா, ஏன்ப்பா இப்படி என்னை விட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி கத்துது. பட் வேற வழி கிடையாது. இப்படிதான் கிளைமேக்ஸ் அமையணும். சரிங்களா? அந்த ஷேடோ வந்து விழும்போது அவ்வளோ ஒரு ஒரு சென்டிமெண்டல் சீனா வந்து அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ட்ரெயின் அந்த இன்ஜின் வந்து அப்படியே மெதுவாக மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒரு இடத்துல டனல் வருது. அந்த டனல்ல வந்து நிறைய ஜோம்பிஸ் இறந்துருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அங்கே இருக்கிற ஜோம்பிஸ் எல்லாம் மிலிட்ரி டிஃபென்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கும். இதுக்கப்புறம் இந்த டனலை தாண்டி யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜோம்பிஸ் ஆகிறதா இருக்கும். நீங்கள் வந்து அவங்க எல்லாரையும் வந்து ஷூட் அண்ட் சைட் ஆர்டர் கொடுத்து ஷூட் பண்ணிடுங்குவாங்க. பட் ட்ரெயின் வந்து இன்ஜின் வந்து நிற்கிது. பொண்ணு வந்து முதல்ல இறங்குது. ஹீரோவோட பொண்ணு பிரெக்னென்ட் லேடி இறங்கி அப்படியே நடந்து போகிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து பிரைனாகுலரில் பார்க்குறாங்க. யாரோ 2 பேர் வரா மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே ஹையர் அத்தாரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஜோம்பியில் அட்டாக் ஆனவங்களா தான் இருப்பாங்க. நீங்கள் ஷூட் பண்ணிடுங்க அப்படின்னோடனே திருப்பி ஒரு வாட்டி பைனாகுலரில் பார்க்குறாங்க. ஒரு பொண்ணும் ஒரு லேடியும் வராங்க, ஒரு குழந்தையும் ஒரு லேடியும் வராங்கன்னொன்னே பரவாயில்ல சுட்டுட்டு அப்படின்னோடனே இவன் வந்து என்ன பண்ணுறான், கன்னை பின் பாயிண்ட்ல வைக்கிறான். ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டனல்குள்ளே வந்த உடனே அவங்க அப்பாக்காக ஒரு பாட்டு பாடி அப்படி நிறுத்திருப்பான் பார்த்தீங்களா ஸ்கூலில், அந்த பாட்டை இந்த பொண்ணை பாட ஆரம்பிப்பா. ஸோ எல்லாருக்கும் அந்த ஷூட் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரி கதி கலங்கிடும். என்ன இது சவுண்டு வருது, கிட்ட கொஞ்சம் பார்க்கும்போது சவுண்டு வரது இல்லாமல் ஒரு பாட்டு வரும். ஸோ உடனே ஹையர் அத்தாரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பாட்டு பாடுறாங்கன்னா கண்டிப்பாக ஜோம்பிஸ் வந்து பாட்டு பாடாது, கண்டிப்பாக அவங்க ஹியூமன்ஸாக தான் இருக்கணும். தயவு செய்து போய் நம்ம மிலிட்ரி ஃபோர்ஸை கொண்டு போய் அவங்கள சேவ் பண்ணுங்க அப்படின்னோடனே இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. எல்லா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸும் போய் அந்த லேடியை அவங்க லேடியும் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ இதோட படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து பாட்டு பாடி அழுதுகிட்டே வருது. அப்பாக்காக தானே இந்த பாட்டை நான் எழுதி வச்சேன், அப்பாக்காக தானே நான் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணேன், இன்னைக்கு அப்பா கூட இல்லையேன்னு சொல்லிட்டு தேம்பி அழுது பாடிக்கிட்டே வருது. ஸோ இதுதாங்க கதை. சரிங்களா? ஸோ இது எப்படி உங்களுக்கு வந்து இந்த கதை பிடிச்சிருக்கா, எப்படி இந்த கதையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உண்மையிலே வந்து ஒரு ஜோம்பி படம்னா பார்த்து பயப்படுற மாதிரியும் இல்லாமல் ஒரே அடியாக வந்து சென்டிமெண்ட் அப்படி இல்லாமல் என்ன தேவையோ கதைக்கு அதை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து எக்ஸலண்ட்டாக எடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு சரி ஓகே, இது வந்து நம்ம வந்து நார்மல் ஹியூமன் பீயிங் தான், இவங்களை வந்து நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் காப்பாற்றிடுறாங்க. ஸோ படம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்ன படம் போடலாம் அப்படின்றது நீங்கள் மறக்காமல் சொல்லி ஆகணும். ஏன்னா அடுத்தது ஹாரர் படம் வேணுமா இல்லை எந்த படம் வேணும், நீங்கள் படத்தோட பேர் போடுங்க. அது எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நான் அந்த லாங்குவேஜ்லேருந்து டப் பண்ணி உங்களுக்கு நான் அந்த படத்தை போடுறேன். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த படம் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ரெக்வஸ்ட் எவ்ரிஒன் டு சப்ஸ்கிரைப் அண்ட் தென் வாட்ச் மை சேனல். மறக்காமல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.